Taste the Daily. சென்னை மூர் மார்க்கெட்டில் நகர விற்பனை குழு ஒதுக்கீடு செய்த 41 கடைகளை விதிகளை மீறி அகற்றிய மாநகராட்சியை கண்டித்து வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள அல்லிகுண்டம் மூர் மார்க்கெட் பகுதியில் நகர விற்பனை குழு ஒதுக்கீடு செய்த 41 கடைகளை ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்றி அராஜகத்தில் ஈடுபட்டது. இதனை கண்டித்து திரளான வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசு தங்களது கடைகளை அகற்றியதால் தாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சட்டத்துடைய அனைத்து விதிகளையும் மீறி இருக்கக்கூடிய மானங்கெட்ட இந்த மாநகராட்சியை இன்றைக்கு ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயலை இந்த கண்டித்து தான் இந்த கண்டன கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு கூப்பிட்டால் எங்கு வேணும் போகக்கூடிய காவல்துறையாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த காவல்துறையாக மாறப்பட்டு அதுபோல் தான் பெரியமேடு இன்ஸ்பெக்டர் அவர்களும் உடனடியாக அவர்தான் கமிஷனர் போல இங்கே செயல்பட்ட காட்சியை பார்த்தார்கள். ஆகவே வியாபாரிகள் நிச்சயமாக விடமாட்டார்கள், கண்டிப்பாக போராடுவார்கள். சட்டத்தை மீறக்கூடிய கமிஷனராலும் சரி, அந்த மாநகராட்சியாலும் சரி, தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம். பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உள்ள திறனற்ற திமுக அரசை கண்டித்து ஜூலை 8ஆம் தேதி முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கத்தில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் 7வது நாளில் நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் பகுதி நேர ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை விடிய அரசின் ஏவல் துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதை எதிர்த்து போராடுபவர்கள் மீது அடக்குமுறையை கையாள்வது ஜனநாயக விரோதத்தின் உச்சம் என குற்றம் சாட்டப்படுகிறது.